ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் கூட நேரம் வேக விட போகிறோம். அதனால காய் கலண்டுறாமல் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் பெருசாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உடனே தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காயில் ஈரம் இருக்கனால நமக்கு சேர்த்த மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய். வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். அடுத்தது இதில் பூண்டு ஒரு 6 பல் பூண்டை நல்லா நச்சிட்டு தோலோடு தான் சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமே வதங்கும். இப்போ தக்காளியும் வதங்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைக்காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த வாழைக்காய் நல்லா வேகணும். நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சி நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒன்று வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கட் ஆகும். அவ்வளோதான், வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் ரெடி. இதை நீங்கள் ஒரு தயிர் சாதமோ ரசம் சாதமோ கூட சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.